ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 4 கொஸ்டினுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நாமளும் அடுத்தடுத்து வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு செயலையுமே நம்ம செய்யும்போது வந்து அந்த செயலில் இருக்கிற ஆர்வம் வந்து கொஞ்சம் கூட குறையாமல், ஒரு இம்மி அளவு கூட குறையாமல் தொடர்ந்து நம்ம அந்த செயலை செய்யும்போது வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம நோக்கி வந்தே தீரும். அந்த ஒரு நல்ல செய்தியை உங்களிடம் சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்த்துடலாம். வரலாறு என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? வரலாறு அப்படின்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா ஹிஸ்டோரியா அப்படின்ற மொழியிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கு. क्वेश्चन நம்பர் 2, பண்டைய மனிதர்கள் தங்களது வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு செய்வதற்காக உருவாக்கியவை என கருதப்படுவது எது? பண்டைய மனிதர்கள் வந்து தங்கள் வாழ்க்கை நிகழ்வுகளை பதிவு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து உருவாக்கின அந்த உருவாக்கினதா கருதப்பட்டு நினைக்கிறது எது அப்படின்னா பாறை ஓவியங்களை தான் அவ்வாறு நம்ம நினைக்கிறோம். அதுதான் வந்துட்டு அவங்களோட பண்டைய நிகழ்வுகளை நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது. அசோகரின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்தவர் யார்? சார்லஸ் ஆலன் அவங்க தான் வந்துட்டு அசோகரின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்யறாங்க. அசோகரின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்தவர் சார்லஸ் ஆலன். பழங்கால மனிதர்கள் வேட்டைக்கு பயன்படுத்திய விலங்கு எது அப்படின்னா நாய் தான். பழங்கால மனிதர்கள் வந்து வேட்டைக்கு எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா நாயை தான் பயன்படுத்தி இருக்காங்க. क्वेश्चन நம்பர் 4 பாருங்க. யாருடைய ஆட்சி காலத்தின் போது புத்த சமயம் ஆசியாவின் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியது அப்படின்னா அசோகரோட காலத்துல தான். எந்த போருக்கு பின் அசோகர் போர் தொடுப்பதை கைவிட்டார் அப்படின்னாக்கா கலிங்க போருக்கு பின்னு தான். கலிங்க போருக்கு பின்னாடி வந்து அசோகர் என்ன பண்ணிட்டாரு, போரே வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க மக்கள் மாண்டதை பார்த்துட்டு அப்படியே பிண குவியல்கள் கிடக்கதை பார்த்துட்டு அசோகரே ஒரு முடிவு பண்ணிட்டாரு. கலிங்க போருக்கு பின்னாடி இனிமேல் போர் செய்யறதே வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாரு. வின் பிளஸ் வின் அகாடமியின் டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. சாரநாத் தூணினை நிறுவியவர் யார் அப்படின்னா அதுவும் வந்து நம்ம அசோகர் தான். சாரநாத் தூணை நிறுவியவங்க யார் அப்படின்னா அசோகர் தான். கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. மானுடவியல் என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் அப்படின்றாங்க? கிரேக்கம். மானுடவியல் அப்படின்றது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொல் அப்படின்னா கிரேக்கம் அப்படின்றதுல தான் பெறப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. பரிணாம நிலையில் நெருப்பின் பயனை அறிந்திருந்த மனிதன் யார்? இந்த பரிணாம நிலை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அதுல நெருப்பின் பயனை தெரிஞ்சிருந்தவங்க யார் அப்படின்னா ஹோமோ எரக்ட்ஸ் தான் வந்துட்டு நெருப்பின் பயனை வந்து தெரிஞ்சிருக்கிறாங்க. ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம் அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம். ஹரப்பா நாகரிகம் எவ்வகை நாகரிகம் அப்படின்னா இது ஒரு நகர நாகரிகம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யாருன்னா உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார். வின் பிளஸ் வின் அகாடமி டிஎன்பிஎஸ் குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க நெக்ஸ்ட். சங்கம் வளர்த்த நகரம் எது அப்படின்னா நம்ம மதுரை. சங்கம் வளர்த்த நகரம் எது அப்படின்னா நம்ம மதுரை. கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. வேதகாலம் எந்த கால பகுதியை சார்ந்ததுன்னா இரும்பு கால பகுதியை சார்ந்தது. வேதகாலம் வந்து எந்த கால பகுதியை சார்ந்தது அப்படின்னா நம்ம இரும்பு கால பகுதியை தான் சார்ந்தது வேதகாலம். கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. வேதகாலம் இந்தியாவில் எந்த பகுதியில் பரவி இருந்தது அப்படின்னா வட இந்தியாவில் தான் ஃபுல்லா பரவி இருந்திருக்கு. வேதகாலம் வந்து இந்தியாவில் எந்த பகுதியில் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வட இந்தியாவில் தான் அதிகமா இருந்திருக்கு. ஆரியர்களின் முதன்மை வேளாண்மை பயிர் எது? கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. ஆரியர்களின் முதன்மை வேளாண்மை பயிர் எது அப்படின்னா பார்லி. பார்லி அப்படின்றதான் இதோட சரியான ஆன்சர், பார்லி. கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொடுமணல் குறித்து எந்த சங்ககால நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னா 10. கொடுமணல் குறித்து எந்த சங்ககால நூல் குறிப்பிடுகிறது அப்படின்னா 10 தான் கொடுமணல் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வின் பிளஸ் வின் அகாடமியின் டிஎன்பிசி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. இந்தியாவின் அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கும் காலம் எது? இந்தியாவோட அறிவு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் அடையாள சின்னமாக விளங்கும் காலம் எது அப்படின்னா கிமு 6ஆம் நூற்றாண்டு தான் அந்த காலம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட். மகாவீரர் என்பதன் பொருள் யாது அப்படின்னா தலை சிறந்த வீரர். மகாவீரர் அப்படின்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்னப்பா அப்படின்னா தலை சிறந்த வீரர். கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. மகாபோதி கோவில் என்று அழைக்கப்படுவது எது? மகாபோதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவது எது அப்படின்னாக்க புத்தகயா தான் வந்துட்டு மகாபோதி கோவில் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறது. கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. மரங்கொத்தி பறவையும் சிங்கமும் என்ற கதையில் எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா ஜாதக கதைகள்ல தான். மரங்கொத்தி பறவையும் சிங்கமும் அப்படின்ற கதைகள் வந்து எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா சமய நூல் சார்ந்த ஜாதக கதைகள்ல தான் வந்துட்டு இது இடம்பெற்றுள்ளது. நெக்ஸ்ட். கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது அப்படின்னா இண்டிகா. மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் எது? இண்டிகா. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்க. மௌரிய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? சந்திரகுப்த
மௌரியர். இவர் தான் வந்துட்டு மௌரிய பேரரசை நிறுவியவர். கொஸ்டின் நம்பர் 22 பாருங்க. சாஞ்சியில் அசோகர் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை எது அப்படின்னா பிராமி எழுத்து முறை தான். சாஞ்சியில் அசோகரின் கல்வெட்டுகளில் காணப்படும் எழுத்து முறை எது அப்படின்னா பிராமி எழுத்து முறை தான் காணப்படுது சாஞ்சியின் அசோகர் கல்வெட்டுல வந்து. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. தனது பெயரில் நாணயங்கள் வெளியிட்ட சேர அரசர் யார் அப்படின்னா சேரல் இரும்பொறை. இவங்க தான் வெளியிட்டு இருக்காங்க. தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் அப்படின்னா சேரல் இரும்பொறை. இவர் தான் வந்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. காளிதாசர் இயற்றிய மாளவிகா அணி மித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என கருதப்படுவோர் யார்? காளிதாசர் இயற்றிய மாளவிகா மித்ரா நாடகத்தின் கதாநாயகன் என்று அறியப்படுவோர் யாருன்னா புஷ்யமித்ர சுங்கர். புஷ்யமித்ர சுங்கர் இவர் தான் வந்துட்டு காளிதாசர் இயற்றிய மாளவிகா மித்ரா அப்படின்ற நாடகத்தோட கதாநாயகன் புஷ்யமித்ர சுங்கர். இந்த மித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காகத்தான் அந்த மித்ரான்னு வச்சிருக்காங்க. அதனாலதான் அவரோட பேர்ல தான் அது இருந்திருக்கு. அவர் தான் கதாநாயகன். கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. குசானர்களின் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் ராணுவ தளபதி யார்? குசானர்களின் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் ராணுவ தளபதி யாருன்னா முதலாம் காட்பீசஸ். முதலாம் காட்பீசஸ் இவர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26 பார்க்கலாம். வின் பிளஸ் வின் அகாடமி குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். டிஎன்பிசியோட குரூப் 4 கொஸ்டின் தான் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. 1916 செப்டம்பர் தன்னாட்சி இயக்கத்தை சென்னையில் தொடங்கியவர் யார்? 1916 செப்டம்பரில் தன்னாட்சி இயக்கத்தை வந்து சென்னையில் ஆறு தொடங்கினாங்க அப்படின்னா நம்ம அன்னிபெசன்ட் அம்மையார் அவங்க தான் தொடங்கியிருக்காங்க. எங்க சென்னையில. எந்த இயர்லன்னா 1916ல. எந்த மந்த் அப்படின்னா செப்டம்பர். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா 1919 1919. அதுதான் வந்துட்டு கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு. நெக்ஸ்ட் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 28 மாகாண சுயாட்சி முறை எப்பொழுது முடிவுக்கு வந்தது அப்படின்னா 1935 தான் முடிவுக்கு வருது மாகாண சுயாட்சி முறை. 1935ன்றது என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா இந்திய அரசியல் சட்டம் அதுதான் வந்துட்டு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1935. அங்கதான் வந்துட்டு மாகாண சுயாட்சி முறை அப்படின்றது முடிவுக்கு வந்து இந்திய அரசு சட்டம் வந்து உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. விடுதலைக்கான வழி பெருந்திரளாக மக்களின் போராட்டமே என கருதியவர் யார்? விடுதலைக்கான வழி பெருந்திரளான மக்களின் போராட்டமே அப்படின்னு கருதியவர் யாருன்னா லெனின். லெனின் என்ன சொல்றாருன்னா விடுதலைக்கான வழி என்னப்பா அப்படின்னாக்கா பெருந்திரளான மக்களின் போராட்டம் தான் அப்படின்னு சொல்றாரு லெனின். இந்த வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 30 பாருங்க. கல்வியின் நிலை பற்றி அறிய புள்ளி விவர கணக்கெடுப்பு நடத்த ஒரு குழுவை நியமித்தவர் யார்? கல்வி நிலை அதாவது மக்கள்கிட்ட கல்வி வந்து எந்த அளவுக்கு இருக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து புள்ளி விவர கணக்கெடுப்பு அப்படின்னு ஒன்று நடத்திருக்காங்க. அதை நடத்த அந்த குழுவை நியமித்தவங்க யாருன்னா தாமஸ் மன்ரோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. சார் தாமஸ் மன்ரோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட லாஸ்ட் கொஸ்டின் இதோட முடிச்சிட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க போகிறோம். நம்பிக்கையோட படிங்க. வெற்றி 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 அப்படின்றது உங்களை விட்டு எங்கேயுமே போகாது. ஸோ இதுபோல மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ 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 ஸோ மச்.